கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். இந்தியன் டீமுடைய அப்கமிங் மேட்சஸ் எல்லாம் என்னென்ன டீமுக்கு அகைன்ஸ்ட் ஆட போறாங்க, செப்டம்பர்ல இருந்து எவ்வளவு மேட்சஸ் இருக்கு, குறிப்பா ஜாம்பவான் பிளேயர்ஸான விராட் அண்ட் ரோஹித் எப்ப என்ட்ரி கொடுக்க போறாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ அதுக்கு முன்னாடி கோல்டுனால கொஞ்சம் அப்படி இப்படின்னு வாய்ஸ் இருக்கத்தான் செய்யும். ஸோ தயவு செஞ்சு பொறுமையை கடைபிடிச்சுக்கோங்க, மேனேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றேன். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமா எல்லாருமே கேட்டிருந்த விஷயம் என்ன ப்ரோ, ரொம்ப மொக்கையா போயிட்டு இருக்கு, சீரீஸும் எதுவும் கிடையாது, ஸோ எந்த மேட்சஸுமே இல்லை, ஸ்ரீலங்கன் டூருக்கு அப்புறம் வெறிச்சோடி போய் கிடக்குதுன்னு கேட்டா ஆமாங்க எனக்கு போர் அடிக்குது. டிஎன்பிஎல் ஸ்ரீலங்கன் டூர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருந்துச்சு. ஜூன் ஜூலை போனதே தெரியல. T20 வேர்ல்ட் கப்ல இருந்து ஒரே ஜாலியா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா மேட்சஸ் அப்படிங்கிறது இப்ப எப்பவுமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் செப்டம்பர் 5 தான் துலீப் டிராஃபி வரப்போகுது. ஸோ துலீப் டிராஃபி பொறுத்த வரைக்கும் நம்ம ஆடியன்ஸ் அவ்வளவு பெருசாலாம் வந்துட்டு பார்க்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த டைம் ருத்ராஜ் கைக்வாட், KL ராகுல், ஸோ நிறைய பேர் இருக்கிறதுனால ஸோ அப்பப்போ ஸ்கோர் போர்டாவது பார்ப்பீங்க அப்படின்னு நம்புறேன். நானும் அப்டேட் அப்படிங்கிறத போட்டுட்டே இருக்கேன். அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா செப்டம்பர் 19, 15, 19 இந்த மாதிரி டைம்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா பங்களாதேஷ் டோர்னமெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்றாங்க. எடுத்த உடனே டெஸ்ட் சீரிஸ் தான். ஹோப்ஃபுல்லி விராட் அண்ட் ரோஹிட்டுக்கு இடம் அப்படிங்கிறது இருக்கும். விளையாண்டு தாங்க ஆகணும். ஓடியே விளையாடாம டெஸ்ட் விளையாடாம இருந்தா எப்படி, ஏதாவது ஒரு ஃபார்மெட் விளையாண்டாதான் டச்ல இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ பங்களாதேஷ் உடைய அந்த டெஸ்ட்ல இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்பலாம். அந்த டெஸ்ட் முடிஞ்ச உடனே அக்டோபர்ல அப்படியே T20 வருது. T20 பொறுத்த வரைக்கும் யங் டீம் சூரியகுமார் யாதவ் தலைமையில அந்த யங் டீம் போயிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதே மாசம் அக்டோபர் மாசத்துல இன்னொரு மிக முக்கியமான டோர்னமெண்ட் நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டா. இந்த நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் ஜிக்ஸாக் டீமா தான் போயிட்டு இருக்காங்க. பவர்ஃபுல் டீமா இருந்தது. பட் இருந்தாலும் பார்த்திருப்போம் இந்த வேர்ல்ட் கப்ல பயங்கரமா சொதப்பிட்டாங்க. அண்ட் கேப்டன் கேன் வில்லியம்சனும் ரொம்ப கோவப்பட்டு எனக்கு கேப்டன்சி வேணாம், நான் கான்ட்ராக்டை கேன்சல் பண்றேன், ஒரு வருஷம் எனக்கு கொஞ்சம் தனியா விடுங்க அப்படிங்கிற மாதிரி T20 இருந்து கொஞ்சம் வெளியில வந்துட்டாரு. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த டீம் பார்க்கும்போதே கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க கூட விளையாடக்கூடிய மேட்சஸ் அப்படிங்கிறது ஈஸியா இருக்கும் அப்படின்னா கூட ஜாம்பவான் பிளேயர்கள் இந்த பக்கமும் ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்கள யாரும் கிடையாது, அந்த பக்கமும் கேன் வில்லியம்சன் இல்ல. ஸோ உண்மையான இந்தியா நியூசிலாந்து மேட்ச் மாதிரியே இருக்குமான்னு கேட்டா கொஞ்சம் டவுட் தாங்க. ஆனா அவங்க கூடயும் 3 T20 மட்டும் இருக்கு, ரொம்ப குரூசியலான ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா கூட மேட்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இது மட்டும்தான் இந்த வருஷத்துடைய மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப குரூசியலான மேட்சஸ் தான். காரணம் என்ன அப்படின்னா யங்ஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அடுத்த T20 வேர்ல்ட் கப்புக்கு இன்எக்ஸ்பீரியன்ஸா தான் போக போறாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பசங்க ஸோ பெருசா வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பிளேயர்ஸ் தான் கூப்பிட்டு போக போறாங்கிறதுனால கிடைக்கக்கூடிய இந்த மாதிரி சீரிஸ் எல்லாமே வின் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி சூரியகுமார் யாதவ் அதை நல்லா பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்புவோம். இதை தாண்டி ரொம்ப முக்கியமா இப்ப நடக்கக்கூடிய இந்த பங்களாதேஷ் டோர்னமெண்ட்ல விராட் கோலி இருக்காரா இல்லையா, இல்ல ரோஹித் சர்மா இருக்காரா இல்லையாங்கிறதெல்லாம் தேவை கிடையாது. ஏன்னா நவம்பர்ல நடக்கக்கூடிய அந்த மான் கொம்பு ஃபைட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சீரிஸுக்கு அவங்க ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பா அவங்க இருந்துதான் ஆகணும். விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா 2 பேருமே இருக்கணும். அது போக ரிசர்வ் பண்ணிட்டு அவங்க எல்லாருமே வேணும். ஒரு ஜாம்பவான் டீமா தான் நம்ம போயாகணும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆஸ்திரேலியாவை ஃபேஸ் பண்ண போறோம். ஸோ அங்க மெல்போர்ன்ல, பெர்த்ல, சிட்னில அப்படின்னு சொல்லிட்டு 5 டெஸ்ட் அப்படிங்கிறது நடக்க போகுது. நவம்பர்ல தொடங்கி கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் நியூ இயர் இருக்கு இல்லையா, அதாவது ஜான்வரி 3 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த மேட்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ 3ல கடைசி டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அங்கிருந்து கால்குலேஷன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஜனவரி 8 வரைக்கும் அந்த மேட்ச் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நாம் நம்புவோம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப குரூசியலான ஒரு மேட்ச். காபாக்கு அப்புறம் ஆஸ்திரேலியா இந்தியானாலே ஒரு ரைவல்ரி மாதிரி ஆயிப்போச்சு. அப்படி பார்க்கும்போது இந்த டெஸ்டையும் நம்ம அடிச்சே ஆகணுங்க. ஸோ அடிச்சு அந்த சாம்பியன் பட்டம் அப்படிங்கிறத வாங்கி ஆகணும். அதுக்கான முன்னேற்பாடுகள் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஏன்னா விராட் அண்ட் ரோஹித் ஸ்ட்ரைட்டா அந்த டோர்னமெண்ட் ஆடுறதுக்கான சான்ஸும் ஹைலி பாசிபிள். ஸோ அதை தாண்டி நம்ம ஏகப்பட்ட ரிவெஞ்ச் ஆஸ்திரேலியாக்கு எதிராக எடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா கூட இந்த டெஸ்ட் சீரிஸ் அவங்களுடைய இடத்துல போய் அடிச்சோம் அப்படின்னா இன்னும் சூப்பரா இருக்குங்கிறதுல மாற்றம் கிடையாது. அண்ட் மறக்க வேணாம் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அதுலயும் பார்த்தோம் அப்படின்னா குரூசியலான ரோல் அப்படிங்கிறது இந்த ஒரு சீரிஸ் அப்படிங்கிறத பிளே பண்ண போகுது. ஸோ ஆஸ்திரேலியாவும் பார்த்தோம் அப்படின்னா அடிச்சு பிடிச்சி ஃபைனல் வர போறாங்களா, ஸோ இந்தியா ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ இது எல்லாமே பாதிக்கப்படும். இந்த சீரிஸை பெர்ஃபெக்டா இந்தியா ஆடிட்டாங்க அப்படின்னா சும்மா வேற லெவல்ல போயிடலாம். ஸோ அடுத்த வருஷம் அந்த ஒரு கோப்பைக்கு நம்ம டார்கெட் வைக்கிறதுக்கான சான்ஸும் ஹைலி பாசிபிள். ஸோ ஓவராலா இந்தியன் டீம் பார்ட்டிசிபேட் பண்ண போறது இவ்வளோ மேட்சஸ் தான். ஸோ இதுக்கு நடுவில் IPL ஆக்ஷன் இருக்கு. அண்ட் அதுக்கு முன்னாடி ரீடைன் அண்ட் ரிலீஸ் பிளேயர் சொல்ல போறாங்க. அண்ட் ரூல்ஸ் வரப்போது ஏகப்பட்ட விஷயங்கள். இன்னொரு 3 மாசத்துல ஏகப்பட்ட சம்பவம் அப்படிங்கிறது நடக்க போகுது. மேட்சஸ் இவ்வளவுதான் அப்படின்னா கூட அப்டேட் சும்மா குப்பை மாதிரி வரும். ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்க எல்லாரும் கேட்டதுனால இது மட்டும்தான் அப்டேட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது 2025 போயிடும். ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அதுல சாம்பியன்ஸ் ஆஃப் இந்த மாதிரியான அப்டேட் எல்லாம் வரும். இந்த வருஷத்துல ஓவராலா இருக்கக்கூடிய மேட்சஸ் அப்படிங்கிறது இவ்வளவுதான். ஸோ நீங்க இதுல எது வின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க? T20 மேட்சுக்காக வெயிட்டிங்ல இருக்கீங்களா, அதை தாண்டி டெஸ்ட் சீரிஸ்க்காக வெயிட்டிங்ல இருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.